போண்டாரா போண்டா. அன்பே கடவுள் என்பதனாலே அன்பே கடவுள் என்பதனாலே சாத்திரங்கள் பொய் என்பதனாலே சாதி மதம் இல்லை என்பதனாலே தன்மதிப்பு குறைவது எதனாலே நீ நீ தரங்கட்ட சாகவாச தோஷத்தாலே உண்மையை மறைப்பது எதனாலே கொண்டும் புறமும் வெறுப்பட்டதாலே புத்தகம் படிக்கிறது எதனாலே எண்ணெழுத்து கண்ணென்பது அன்பே கடவுள் என்பதனாலே இருப்பதாலே யாரோ நம்மள மாதிரி அனாதை போல இருக்குது. வழியில படுத்திருக்காங்கப்பா. வழியில ஒண்ணும் படுக்கல, ஓரமா படுத்திருக்காங்க. வா போலாம். அட கருணை கடலை ஓரம், அது நமக்கு ஓரம். வர்ற பஸ் லாரிக்கு ஓரமா? மூச்சு இருக்கு. ஆசிரமத்துக்கு கொண்டு போறோம். அனாவசியமான காரியத்தில் தலையிடுறாங்க ஐயா உத்தரவு. கஷ்டப்படுறவங்களை கொண்டா உதவி செய்யணும்னா ஐயா உத்தரவு. ஐயோ பாவம், கற்பிணி மாதிரி இருக்குடா. பூக்குறா. சரி சரி கூடா. ஐயோ மழை வரும் போனீங்களா? வேண்டாம் வேண்டாம், படுத்துக்குங்க, காலையில பேசிக்குவோம். சுத்தமான மனத்தோட சூது வஞ்சகம் பொறாமை நிறைஞ்ச இந்த உலகத்துல எதை பத்தியும் கவலைப்படாம வந்து பிறந்துட்டேன். உங்க பேர் என்னம்மா? ராதா. ராதே, உனக்கு ஏம்மா இந்த கதி வந்தது?
ஐயா, கண்ணீரால் எழுதப்பட்டது என் கதை. அதை கேட்டா நீங்க வேற கவலைப்படுவீங்க. கவலைப்பட்டு கவலைப்பட்டு தெளிஞ்சவம்மா நான். சும்மா சொல்லு. எனக்கு சொந்த ஊரு ஸ்ரீவைகுண்டம். ஆனா அதுதான் எனக்கு நரகமா மாறி போச்சு. நான் ஒரு விதவை. நானும் எங்க அம்மாவும் வயத்து பழப்புக்காக தோசை சுட்டு வித்துக்கிட்டு இருந்தோம். திடீர்னு எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. நானே அந்த தோசை கடைய தனியா நடத்திட்டு வந்தேன். ஒரு பாட்டு வாத்தியாரும் ஒரு அத்தர் வியாபாரியும் தினம் என் கடைக்கு வந்து தோசை சாப்பிட்டுட்டு போறது வழக்கம். ஒரு நாள் ஆமா, நீயும் பீடி குடிக்கிறிய, பாடும்போது தொண்டை கட்டாது உனக்கு? என்னப்பா சிரிக்கிற? இந்த சாரீரம் இரும்புல செய்தது, கட்டாது. சாரீரம் என்ன, ஏகதேசம் சரீரமும் அப்படித்தான். அங்க என்ன வாழுதான்? காப்பி போடட்டுமா? வேண்டாம் வேண்டாம். பழைய சாதத்துல தண்ணி இருக்காமா? இருக்கு. அது போதுமே. சம்மதிப்பாளா? 100 கீழே ஒரு தொகை சொல்லு. 99. 99% சம்மதிச்சிடுவா. டெஃபினட். வரதா? என்னமோப்பா நடக்கணும். இதவேதான் தங்க விக்கிரமமாக இருக்கிறார். மஞ்சள் இல்லாத முகம். ஆஹா, மந்தகாசமாகத்தான் இருக்கு. முகம் இல்லாத நெற்றி, அதுவும் அவள் அழகை குறைக்க முடியவில்லை. அப்பா பாகவதா, கொஞ்சம் மிச்சம் வச்சுக்க. ஏன்னா அவ வந்து அள்ளி வீச வேணாம். அன்புள்ள ராதா, நீ விதவை என்பது தெரிந்திருந்தும் நான் உன்னை விரும்புகிறேன். நீ ஒரு அபலை. அபலைக்கு ஆதரவு தர அளவில்லாத ஆவல் எனக்கு வாழ்க்கை வசதி உண்டு. நீ இந்த தோசை வியாபாரத்தை விட்டுவிடலாம். இன்பலோகத்தில் குடியேறலாம். 6 மாதமாக அடைத்து வைத்திருந்த எண்ணம், அதை இன்று வெளியிடுகிறேன். என்ன சொல்லுகிறாய்? சம்மதம் என்றால் நெற்றியில் குங்குமம் வைத்துக் கொண்டு வரவும். சந்தோஷமான பதில் கிடைக்குமா? உன் எழுத்து நல்லா இருந்தா கண்டிப்பா கிடைக்கும். ராதா, அவரை பாட்டு சொல்லிக் கொடுப்பதற்காக அழைத்திருந்தார். என்னையும் கூடவே கூட்டிக் கொண்டு போவார் என்று நினைத்தேன். ஆனால் கனவு காணாதே. அந்தஸ்தான இடத்துக்கு செல்லுகிறேன். இந்த அவமான சின்னத்தையும் அழைத்து செல்ல முடியாது. என்ன அவமான சின்னம்? அவமான சின்னம் எங்கே? இன்னொரு முறை சொல்லுங்கள். யார் அவமான சின்னம்? உன் மீது விரல்பட்ட நாள் முதல் எனக்கு வேதனை வேதனை வேதனை.
இப்போதுதான் நல்ல காலம் வந்திருக்கிறதுனால் அதற்கும் குறுக்க இருக்கிறாய். இல்லையே, நீங்க போற ஊருக்கு நானும் வர்றேன்னு சொல்றேன். நீ வேற என்ன சொல்ல போற? மேலும் நான் பூர்ண கர்ப்பவதி, என்ன நடுத்தரவுல விட்டுட்டு போறதுதான் நியாயமா? இதுதான் நல்லவங்களுக்கு அழகா? பூர்ண கர்ப்பவதி ஊரு நையாண்டி செய்யும். நீ என்னோடு வர முடியாது. வர முடியாதது மட்டுமா, இனிமே அவனோடு வாழவும் முடியாது. புறப்படப்பா சீக்கிரம். அண்ணா, நீங்களாவது சொல்லுங்க, என் கெதி என்ன ஆகிறது? ஆஹா, உன் கெதி எங்கேயாவது போய் சாவேன். எங்களை ஏன் சங்கடப்படுத்துற? விதவையாக இருந்த என்னை ஆசை காட்டி உன் வலையிலே சிக்க வைத்து ஊரார் முகத்தில் விழிக்க கூட தகுதி இல்லாமல் செய்துவிட்டு சாகவா வழி சொல்லுகிறாய்? அந்த சந்தோஷமான முடிவை நீயே செய்துவிடு. பாவி! ஏன் என்னை கொலகாரனாக்க பார்க்கிறாயா? குடும்பம் கெடுத்தவளே, சாவதற்கு வழியா இல்லை. இந்த உலகத்தில் அது சர்வ சாதாரணமடி. ஒருவன் கயறு, ஆழமான கிணறு, ஒரு துளி விஷம். சிலவில்லாமல் சாகலாம். ஆம், ஒரு முழக்கயறு, ஆழமான கிணறு, ஒரு துளி விஷம், நல்ல பரிசு. மனமுடைந்து வீட்டை விட்டு வெளியேறி நடந்து நடந்து இந்த ஊருக்கு வந்து சேர்ந்தேன். இதற்கு மேல் நடந்தது உங்களுக்குத்தான் தெரியும். அதே உன்னை இந்த கதிக்குள்ளாக்குன அந்த பாவி எங்க இருக்கிறான்? பாவியனும் படுபாவி, பாவியினும் படுபாவி, இவன் பாவியனும் படுபாவி, இவள் என்ற பார்மேல் நாமம் பெறாமலருளின்றே நானே உன் அடிமையே, நானே உன் அடிமையே. நாமனத்தோடும் ஞானோதயமே நானே உன் அடிமையே, நானே உன் அடிமையே. பாமாலயாம் பக்தி பாடல் பாடி பாசாங்கு பண்ணாமலும், பாமாலயாம் பக்தி பாடல் பாடி பாசாங்கு பண்ணாமலும், பரம பாகவதன் என்ற பாமரர்கள் விட பகல் வேஷம் போடாமலும், ஏமாற்றி பொருள் சேர்க்கும் இதயமில்லாதவனே, ஏமாற்றி பொருள் சேர்க்கும் இதயமில்லாதவனே, இந்திரன் சந்திரன் என புகழாமலும். இந்திரன் பரமா இந்திரன் என்ன பாட்டை நிறுத்திட்ட? என்னங்க சிரிக்கிறீங்களே? அது சொல்லவே சொல்லாது. ஏன்? சந்திரன் யார் தெரியுமா? குமாரிக்கு புருஷனாக போறவன். ஓஹோ, அப்படியா? அப்படியானா வார்த்தையை மாத்திக்குவோம். இந்திரன் இந்திரன் சுந்திரன் நல்ல இந்திரன் சொல்லு. இந்திரன் கசகம் என புகழாமலும், இந்திரன் கற்பகம் என புகழாமலும், எளியவர் எவர்களும் இன்னல் பெறாமலும், எளியவர் எவர்களும் இன்னல் பெறாமலும், இன்பமான பணியுமே ஜெயம் ஞானமே நீ உதவி புரிநானே உன் அடிமையே, நானே உன்
அடிமையே. வாரும் வாரும், உட்காரு. வாமா, உட்காரு விஜயா. அடா உட்காரு. ஏன் விஜயா, ஊருக்கு போயிட்டா நீ எங்களை எல்லாம் மறந்துடுவே போல இருக்கு. விஜயாவை விடாப்படியே கூட்டிக்கிட்டே வந்துட்டீரு, அதனாலதான் சொன்னபடியே வர முடியல, மன்னிக்கணும். பரவாயில்ல பரவாயில்ல. இப்ப என்ன 10 நாள் கணக்கு எழுதாம பாக்கி கிடக்கு, அதெல்லாம் உட்கார்ந்தேன்னா ஒரு நிமிஷத்துல எழுதி முடிச்சுடுவேன். என்ன பாகர? என்னது? ஓ பேஷா. பாகவதர், இது யார் தெரியுமா? நம்ம கணக்க பிள்ளையுடைய மகளா? நீங்க ஒண்ணு மகளாவது, அவருடைய இளைய தாரம். ஓஹோ, இவர்தான் என் பாட்டு வாத்தியார், பெரிய பாகவதர். கணக்கு பிள்ளை, விஜயாவும் பாட்டு கத்துக்கிட்டுமே. அவ பாட்டு கத்துக்கிட்டு எந்த கச்சேரிக்கு போக போறா? கச்சேரிக்கு போகத்தானா பாட்டு? பெண்களுக்கு எல்லா கலைகளும் தெரிந்திருக்க வேண்டியதுதானே. அது கலையில தான் ஆரம்பிக்கும், அப்புறம் ஒரு நிலையில நிக்காது. அசட்டுத்தனமா பேசக்கூடாது. விஜயா விருப்பத்தையும் கேட்டுடுவோம். ஏன் விஜயா, உனக்கு இஷ்டம் தானே? ஏன் சொல்றேன்னா, நம்ம குமாரிக்கும் ஒரு துணையா இருக்கும். அது சரி, குடும்பத்துல குடும்ப பெண் சங்கீதம் கத்துக்கிறதுல குற்றம் ஒண்ணும் கிடையாது. ஆமா, என்ன நான் சொல்றது? ரொம்ப சரி. விஜயா பாட்டு கத்துக்கிட்டா கணக்கு பிள்ளைக்கு கலப்பா இருக்கும்போது காம்போதியில ஒரு பாட்டு, தூங்கும் போது நீலாம்புரியில ஒரு தாலாட்டு, காலையில எழுந்திருக்கும் போது சும்மா இருக்கு. அதெல்லாம் நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம், பாகவதற்கு தெரியும் எப்படி எப்படி சொல்லி கொடுக்கறதுன்னு. பார்த்தோம். அப்போ கணக்கு பிள்ளை, நாளையில இருந்து விஜயாவும் சரி படி. அரிதரிது மானிடராய் பிறத்தல் அரிது. நிறுத்து. மானிடராக பிறப்பது அரிதல்ல, பிறந்த பிறகு மனிதனாக வாழ்வது அரிது. தாமோதரன், எல்லா பிறவைகளையும் விட மனிதன் உயர்ந்தவன் என்கிறார்களே, எதனால்? அது நான் சொல்லட்டுங்களா? சொல்லு. மனிதனுக்கு மனம் இருக்கிறது. சபாஷ், நன்றாக சொன்னாய். மனம் உடையவன் தான் மனிதன். அதோடு கொஞ்சம் புத்தியும் இருக்க வேண்டும். முன்காலத்தில் எல்லாம் மனிதர்களுக்கு மனம் அதிகமாகவும் புத்தி சுருக்கமாகவும் இருந்தது. அதனாலே வாழ்க்கை தரம் நன்றாக நடந்தது. இப்பொழுதோ புத்தி அதிகமாகி மனம் சுருங்கி விட்டது. அதனாலே மனுஷன் நேசம் மறைந்து விட்டான், நேர்மை இழந்து விட்டான், ஒருவனை ஒருவன் பகைவனாக கருதி சந்தேகிக்கிறான். இது கொடுமை. இந்த நிலை மாற வேண்டும். குழந்தைகளே, இதற்கு மனத்தையும் புத்தியையும் சரிசமமாக வைத்துக் கொள்ள பழக வேண்டும். மனம் அதிகமாக உடைய ஒரு சிலரின் கதையை சொல்லுகிறேன், கேளுங்கள். செத்தும் கொடை கொடுத்தார் சீதக்காதி மறைக்காயர். ஐயா, நான் போய் வரட்டுமா? தலைவனை கொண்டு போய் தம்பிகை கொடுத்து விழுதனை பெற்றுவா என்றார் குமணன். ஒரு போய் அந்த அம்மாவை கூட்டிட்டு வா. உங்களை வாத்தியார் கூப்பிடுறாரு. என்ன? அதே, நீ எங்க போகிறாய்? ஐயா, இந்த பரந்த உலகத்துல இந்த அனாதைக்கு ஒரு இடம் கிடைக்காமையா போகும்? கிடைச்ச இடத்தை விட்டுட்டு புதுசா தேட போறியா? நீ எங்கும் போக வேண்டாம். இங்க இருக்கிற குழந்தைகளுக்கு ஆதரவா நீ இங்கேயே இரு. நிஜமாவா? பின்ன ஐயா நான் பொய்யா சொல்லுவாங்க? பேரே மெய்கண்டாரு. நீ போடா, நீ எங்கும் போக வேண்டாமா, போ போ. ஆடும் நீரின் மேல் நடை அன்னமென ஓடம் தான், நடை அன்னமென ஓடம் அலை மீதோடும் அழகே ஆனந்தம். ஆடும் நீரின் மேல் நடை அன்னமென ஓடம் தான், நடை அன்னமென ஓடம் அலை மீதோடும் அழகே ஆனந்தம். நீடும் இன்ப செல்வம் என்றும் நீ என் சொந்தமே, நீடும் இன்ப செல்வம் என்றும் நீ என் சொந்தமே. நிஜமா? நிஜம்தான் இந்த நேரம் யாவும்
ஆனந்தமே நீரோடே ஆனந்தம் இது காதலர் மகிழ்ந்தே கொண்டாடும் உறவு காணும் சோலை மாலை நீரோடே ஆனந்தம்